வணக்கம் நேர்களே, குவாலிட்டி டைம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சைல்டோட எப்படி நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வளர்ந்த டைமில் வந்து பொருள் அளவில் தான் அன்பு நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். டைம் பேரண்ட்ஸோட கிடைக்கிற டைம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதனால நம்ம வந்து பெற்றோர்களாக மாறும்போது என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியலாக நிறைய திங்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட டைமை குறைச்சிட்டோம். பட் டைம் தான் வந்து மேக்ஸிமம் சைல்டுக்கு இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் மூணாவது நீட் அப்படின்னா பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டியில் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து நான் இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான பகுதி இருக்குது எனக்கு, இல்லை நான் இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரியணும். ரெண்டாவது, அந்த ரோலில் வந்து செக்யூரிட்டி இருக்கணும். இதில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பெற்றோர்கள் வந்து உங்களுக்குள்ள சண்டை இருக்கும்போதோ பிரச்சனைகள் இருக்கும்போதோ, பாரு உன்னை விட்டுட்டு போயிடுவேன், உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுவேன், இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த த்ரெட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சைல்டுக்கு என்ன சொல்கிறோன்னா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, நான் ஒரு கேரட் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா வந்து விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி இங்கே வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றது சப்கான்ஷியஸில் ஒரு நெகட்டிவ் ஃபியர் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் லெவல் பெற்றோர்களாக இருக்கும்போது நம்ம டிபெண்டபிளாக இருக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நம்ம அங்கே இருக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம அங்கே கூட இல்லை அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயே கூட குழந்தைக்கு வந்து அடிபட்டிருக்கும். பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கே ஃபோன் பண்ணி நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைக்கு வந்து முக்கியமான டைமில் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து கிரியேட் பண்ணிடும். இது நிறைய நாங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால பெற்றோர்களை அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லாத போதோ, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்க ஸ்கூல்லையோ இல்லை கம்யூனிட்டிலையோ இருக்கும்போது ப்ளீஸ் அவங்களோட இருங்க. நீங்கள் டிபெண்டபிளாக இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துறது பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரெண்டாவது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக் போவோம், இல்லை ஒரு புக் படிக்கிறோம், இல்லை ஒரு ஆன்லைனில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது குழந்தைக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு 2 days நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஜோஷோட செய்கிறோம். 3ஆவது நாள் அப்படியே அது இறங்கிறோம். என் குழந்தைலாம் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குதுங்க, அதனால நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும்னா, அம்மா அப்பா வந்து எப்போவுமே இந்த ரூல்ஸ் இப்படி தான் பிடிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரூலே வச்சுருக்கீங்க, மொபைலோட வந்து சாப்பிடும்போது விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது சரி இன்னைக்கு பரவாயில்ல அவங்க விளையாடட்டும் அப்படின்ற லெவலுக்கு விட்டுட்டிங்கன்னா, ஓ சரி இன்னைக்கு நம்ம விளையாடலாம் நாளைக்கு நம்ம விளையாடக்கூடாதுன்னு அவங்க சொல்லும் போது நம்ம பிடிவாதம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நம்மளே அங்கே வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமை உருவாக்கிடுறோம். பிஹேவியர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, என்ன பண்ணிடுறோம்னா சைல்டை வந்து கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே வச்சிருக்கும் போது, நான் இந்த ஃபேமிலியில் எனக்கு என்ன ரோல் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து குழந்தைய தூக்கி தாங்குறோம், உன்ன மாதிரி என் லைஃப்ல யாருமே இல்லை அப்படின்னு தூக்கி தாங்குறோம், கொண்டாடுறோம். இன்னொரு நாள் உன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸான சைல்டு இல்லை அப்படின்றத வந்து நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ சைல்டு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, அவங்க ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு உறவுக்குள்ளே போகும்போது தன்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியாமல் எப்போவுமே ட்ராமாக்குள்ளே இறங்கி அந்த பர்சன் எப்போவுமே இல்லை இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற லெவலுக்கு அவங்கள வந்து புஷ் பண்ணிடுவாங்க. இது சைல்ட்ஹுட் பேட்டர்ன்லேருந்து தான் வருது. ஸோ அதனால் இந்த பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸையும் ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும். பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டி இல்லாத சைல்டு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் லைஃப்பில் வந்து பொசசிவ் ஆகிடும். யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேரேஜில் கூட அது வந்து பிரச்சனைகளாக அது வந்து மாற்றிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த பிலாங்கிங்னஸ் சரியாக வரும். மூணாவது விஷயம் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்கிறது. குழந்தை வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஷேர் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை மனசுல வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு அது ரொம்ப சில்லறத்தனமான சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா குழந்தை வந்து உங்ககிட்டப்பா நீ யார்ட்டையும் இதை சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு அதை வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்டப்பா நேற்று என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அந்த குழந்தை வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும். நான் சொன்ன ஒரு சீக்ரெட்டை கூட அம்மா அப்பா வந்து பத்திரமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லி கேவலப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். அப்போ அது வந்து பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டியை தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த பிலாங்கிங்னஸ் வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அமைப்பு செட் பண்ணணும்.
நீங்க உங்க ரோல் as parent வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. நீங்க வந்து நான் இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கேன், எங்க அப்பா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு, அதனால என் குழந்தையோட நான் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம்ல நான் இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. ஃபர்ம்னஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்பவுமே இருக்கணும். ஒரு விஷயம் தப்புன்றது நம்ம தான் வந்து குழந்தைக்கு மாடல் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும். நம்மளே வந்து அந்த பவுண்டரி செட் பண்ணல அப்படின்னா குழந்தை வந்து உங்ககிட்ட எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியுமோ எடுத்துப்பாங்க. அப்பதான் அந்த செக்யூரிட்டி நீட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட செய்யற மாதிரி அவங்க மற்ற விஷயத்திலயும் செய்வாங்க, ஸ்கூல்ல போய் செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட செய்வாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒதுக்குறதோ டீச்சர்ஸ் அவங்கள பனிஷ் பண்ணும்போதோ அம்மா அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஏன் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களால அந்த பிலாங்கிங்னஸ், நான் வந்து இந்த பார்ட், எனக்கு இந்த ரோல் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பவுண்டரிஸ் செட் பண்றது, எந்த உறவா இருந்தாலும் கிளியர் ரூல்ஸ் இருக்கணும். கண்ணு அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியாது, அம்மா கிட்ட இப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் வந்து நீங்க ரொம்ப கிளியரா வச்சிருக்கணும். அதை வந்து ஆக்ஷன் மூலமா நீங்க வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது செட் ஆகும். ஏற்கனவே சொன்ன ரூல் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், பிளஸ் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப கிளியரா செட் ஆகும். இந்த பவுண்டரிஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க, முதல் முறையா அனுபவிக்கிறாங்க. அதுல நல்லது கெட்டது அவங்களுக்கு நேச்சுரலா தெரியாது. ஒரு பெரிய ஒரு 16 ஸ்டோரி பில்டிங்ல வந்து ரெயிலிங்ஸே இல்லாத இடத்துல அவன் எட்டி பார்க்கணும்னு தான் அவனுக்கு தோணும். ஏன்னா அவனோட பிரெயினுக்கு நேச்சுரல் சேஃப்டி அப்படின்றது நம்ம தான் சொல்லி கொடுக்க முடியும். பெற்றோர்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த பில்டிங்ல வந்து ரெயிலிங் இல்ல கண்ணு, இந்த இடத்துல நீங்க விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்றது உங்களோட ரோல். அது கேட்கல அப்படின்னா, கண்ணு இங்க நம்ம நிக்க மாட்டோம், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இழுத்துட்டு வரது உங்களோட ரோல் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கும் போது அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, தப்புங்கும் போது நம்ம அப்பா தப்புன்னு சொல்லுவாங்க, அம்மா தப்புன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வெளியே வரதுக்கும் அவங்கள நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ லேட்டரான் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட நம்ம கூட நிற்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணிட்டு, மேம் எங்க வீட்டுல நிறைய வசதி எல்லாம் இருக்கு, ஒரே பேரப்பிள்ளை அப்படின்றதுனால அவங்க தாத்தா பாட்டி 13 வயசுலயே அவனுக்கு வந்து பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. பைக் வாங்கி கொடுத்த உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் பசங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சிருக்கான். தன்னோட கிளாஸ்மேட்ஸோட யாரோடையும் பேச மாட்டேங்கிறான், ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறான்னு சொல்லி ஊர்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அங்கதான் வந்து இந்த பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டிக்கு நான் வந்து ஸ்ட்ரிக்டா ரூல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தையோட சேஃப்டி. ஒரு 13-14 இயர்ஸ்ல வந்து பைக் ஓட்ட முடியும், பிசிக்கலா ஓட்ட முடியும், பட் அவங்களுக்கு மைண்ட் மெச்சூரிட்டி வந்து இந்த ஸ்பீட் போதும், இந்த லெவல்ல சேஃப்டி இருக்கணும், இப்படிதான் நம்ம ஓட்டணும் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனாலதான் வந்து கவர்மெண்ட் ரூல் படியே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல தான் நம்ம லைசன்ஸ் கொடுக்குறோம். இந்த மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வெஹிக்கிள் கொடுக்கணும். இதுக்கு முன்னால நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைல்டுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஹேபிட் செட் ஆகும். ரெண்டாவது, அவனோட பியர் குரூப்போட மிக்ஸ் ஆகாம ஓல்டர் சில்ட்ரனோட மிக்ஸ் பண்ணி அவனுக்கு நெகட்டிவ் ஹேபிட் செட் ஆகும்போது அவனுக்கு நம்ம பவுண்டரி செட் பண்ணல. இந்த பவுண்டரி இல்லாம அவனுக்கு லாங் டேர்ம்ல நல்லது கெட்டது புரியாம போயிடும். மூணாவது, பெற்றோர்களா உங்களோட ரோலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களோட ரோல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னும் போது நோ அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா அந்த சைல்டுக்கு நீங்க சொல்லணும். இல்ல கண்ணு இந்த வண்டியை வித்துடலாம், இப்போ கிடையாது, உனக்கு 18 இயர்ஸ்ல தான் கொடுப்பேன் அப்படின்றத நீங்க கிளியரா செட் பண்ணணும். இந்த பவுண்டரிஸ் அண்ட் செக்யூரிட்டி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைல்டுக்கு வந்து லாங் டேர்ம்ல பிலாங்கிங்னஸ், நான் இந்த ஃபேமிலியில ஒரு பார்ட், நான் நல்லது செஞ்சா என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, கெட்டது செய்யும் போது திருந்தறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, இதுல நான் இந்த உறவுல நான் சேஃபா இருக்கேன் அப்படின்றது புரிஞ்சு அதே இதை வேல்யூஸை வந்து அவங்க மற்ற உறவுகள்லயும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி டைம்ல பிலாங்கிங்னஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு இந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம்.